ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று அப்படியா சங்கதி, இன்றைக்கி ஒரு புது சங்கதி தெரிஞ்சுக்கலாங்களா? காலையில் எழுந்த உடனே காஃபியோட நியூஸ் பேப்பரை படிக்கிற பழக்கம் நம்மள பலருக்கும் இருக்கும். சில பேருக்கு கக்கா போகும்போதும் நியூஸ் பேப்பரோடு தான் போவாங்க. ஆனால் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ உட்காந்துக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பரை முழுசாக விரித்து படிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு நமக்கு தெரியும். என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா, ஏன் இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் இவ்வளோ பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க, சின்னதாக புஸ்தகம் மாதிரி இருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரி ஏய்ப்பு ரகசியம் மறைஞ்சிருக்கு. 1712 பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்தித்தாள்கள்லாம் ஒரு புதிய வரியை கொண்டு வந்தாங்க. அப்போது செய்தித்தாள் எவ்வளோ பக்கம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்டணும். உடனே இந்த பத்திரிகை முதலாளிகள்லாம் யோசித்தாங்க, நம்ம எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? அதுக்காக அவங்க மிகப்பெரிய காகிதங்கள்லாம் வாங்கி எல்லா செய்தியும் அந்த குட்டி குட்டி எழுத்தில் போட்டு 2 இல்லை 4 பக்கத்துலேயே செய்தித்தாளை அச்சடித்து முடித்தாங்க. இப்போது சட்டப்படி பக்கங்கள் குறைவு, அரசாங்கத்துக்கும் வரி வசூலிக்க முடியல. இதனால் இப்படி போயிட்டுருந்து பல வருஷம் கழித்து அந்த வரியை அரசாங்கம் ரத்து செஞ்சாலும் மக்களும் அச்சக இயந்திரங்களும் இந்த பிரம்மாண்டமான பேப்பர் சைஸுக்கே பழகிட்டாங்க. அதுவே நாளடைவில் உலகம் முழுதும் ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம மடித்து படிக்க சிரமப்படும் இந்த நியூஸ் பேப்பரோட அளவு 300 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரன் வரியை கட்டாமல் ஏமாற்ற கண்டுபிடிச்ச ஒரு மாஸ்டர் பிளான். ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும், அப்பா எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 1000 ரூபாய் கொடுங்க. டேய், நானே செலவுக்கு காசு இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட போய். அப்பா, நீங்கள் டெய்லி பிச்சை எடுக்க தான் போகிறீங்களா? நான் நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னுலாம் நினச்சிருக்கேன். 2 லவ்வர்ஸு, டேய் உனக்கு கவர்மெண்ட் ஜாப் வரலைனா எங்கள் வீட்டில் உன்னை ஒத்துக்க மாட்டேன்றாங்கடா. எனக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிதுன்னா எங்கள் வீட்டில் உன்னை ஒத்துக்க மாட்டாங்கடி. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.